என்னுடைய அடிப்படையான அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஆற்றலை டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்றதுல கவனம் செலுத்துங்க. ஆச்சுங்களா? ஒருவேளை நீங்க விந்துஜயம் செய்யாம இருக்கலாம், வேற பயிற்சிகள் செய்யாம இருக்கலாம், இல்ல உங்களுக்கு கடமைகள் ஒரு ஜிம்முக்கு போறது, உடற்பயிற்சி செய்யறது, ஏதாவது ஒரு விதத்துல எனர்ஜியை மடைமாற்றம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்க பயங்கர கோபமா இருக்கு, பயங்கர தலைவலி ரொம்ப நேரமெல்லாம் இருக்காது. சரிங்களா? அது 1 நாள் 2 நாள் இருக்கும், அப்புறம் சரியாயிரும். ஆனா நீங்க அதை ரொம்ப பெருசா நினைச்சு கொள்ளக்கூடாது. சரிங்களா? அது சாதாரண விஷயமா ஒரு மண்சட்டியை போட்டு உலையில போட்டு சுடுறது அப்படிங்கிறது, அதுக்கான கஷ்டத்தை தாங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறமேல் அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி பிரம்மச்சரிய பயண துவக்க நாட்களில் ஏற்படும் சில குழப்பங்களை தாங்கி கொண்டுதான் வெளியில வரணும். ஒரு குழந்தை ஒரு தாய் பெற்றெடுக்கிறான்னா அது எவ்வளவு வழிகளை தாண்டி வெளியில வருது. அதனால ஒரு 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 விஷயம், ஒரு மாற்றம் நடக்குது அப்படின்னா, ஒரு விதை ஒரு முளைச்சு வெளியில வரணும்னா அந்த விதையை பிளந்துதான் வெளியில வருமே. அப்போ அதுக்கான உடல் தயாரிப்பு வேலைகள் வரும்போது ஆரம்ப கட்டத்துல சில ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி வருவோம். ஆச்சுங்களா? ஆனா அது நல்லதான் ஆச்சுங்களா? தொடர்பு கொள்ளுங்க, நீ பர்சனலா தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன்.